இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு தான் செஞ்சுருந்தோம். நான் இன்றைக்கி வந்து குழம்புக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் வந்து எலும்பு கறி எல்லாம் சேர்த்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மட்டன் தான் நம்மளுக்கு குழம்புக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கறியுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்துடலாம். சீரகம் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு, கிராம்பு, ஏலக்காய் எடுத்திருக்கேன். பட்டை வந்து ஒரு 2 துண்டு போட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கசகசாவையும் முந்திரி பருப்பையுமே சேர்த்துக்கலாம். கசகசா வந்து போட்டோன்னே வெடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மசாலா அரைச்சி குழம்பு வைக்கும் போது இது நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நம்மளுக்கு ஃபங்க்ஷன்லாம் சாப்பிடுவோம்ல மட்டன் குழம்பு, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்துருக்கேன். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன்.